அன்னையின் தரிசனம் நிகழ்ச்சி வழியா உங்களெல்லாம் மீண்டும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், எவ்ரி சண்டே நைட் 9ல இருந்து 10 நம்ம சங்கரா டிவில வெஸ்மாம்பலம் ஸ்ரீ அன்னை ஆசிரமத்தை சேர்ந்த ஸ்ரீ அன்னை அடிகர் அவர்கள் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை பத்தியும் அன்னையை பத்தியும் நம்ம கூட நிறைய விஷயம் லைவா ஷேர் பண்ணிப்பார் அப்படின்னு இன்னைக்கும் பல விஷயங்கள் சாவித்திரி நூல் இந்த மாதிரி பல விஷயங்களோட நம்மளோட பல விஷயங்களை லைவா பகிர்ந்துக்க அவர் வந்திருக்காரு. So let's welcome him to our studios. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி, ஓம் சைதன்யமயி, ஓம் சத்தியமயி பரமே. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையினுடைய பொன் மலர் பாதங்களை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வருகிறேன். குறிப்பாக பகவான் ஸ்ரீ அரவிந்தர் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி சமாதி அடைந்தார். அவருடைய உடலை சமாதிக்குள்ளே இறக்குவதற்காக இன்று அந்த புனித திருநாள். டிசம்பர் 5 சமாதியானாலும் அவர் மீது வீசிக்கொண்டிருந்த பொன்னொளி தொடர்ந்து 5 நாட்கள் இருந்ததால் அது மெல்ல மெல்ல அவர் உடலிலே இறங்கி மறைந்து இந்த சமாதிக்குள் இறக்கிய ஒரு புனித திருநாளில் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த நன்றி உணர்வோடு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறேன். தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை பார்த்து தொலைபேசி மூலமாகவும் நேரிலும் பாராட்டி இந்த நிகழ்ச்சியை வெகுவாக பார்த்ததோடு இல்லாமல் எல்லோரையும் பார்க்க வைக்கக்கூடிய ஆர்வத்தின்பால் அன்பு கொண்ட அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையினுடைய திருவுருவ படத்தை இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சமாதியான பிறகு அன்னை சொன்ன அந்த வைர வரிகளை இப்பொழுது நீங்களும் இந்த நாளில் அந்த நன்றியுணர்வோடு கேட்கும் பொழுது நாம் அவருக்கு நம்முடைய ஆத்மார்த்தமான அந்த பிரார்த்தனையாக அமையட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது, பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய உடலை பார்த்து அன்னை இப்படி சொல்லுகிறார். எங்கள் தலைவர் பிரானின் அன்னமை அங்கியாயிருந்த திருமேனியே, எங்களது முடிவுற்ற நன்றியுணர்வை ஏற்றருள். எங்களுக்காக எத்தனையோ செய்த, உழைத்து போராடிய, துன்பமேற்ற, நம்பிக்கை வைத்திருந்த, எவ்வளவோ சகித்து கொண்ட பொன்னுடலே, எங்களுக்காக எல்லா சங்கல்பங்களும் செய்து அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்ட, சகல ஆயத்தங்களும் செய்து வைத்த, பல பல சாதனைகள் நிகழ்த்திய திவ்ய தேகமே, உன் சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். உனக்கு நாங்கள் பற்றுள்ள நன்றி கடனை என்றும் எப்பொழுதும் ஒரு கணமும் அறவாதிருக்க திருவருள் செய் என்று அன்னை எழுதிய இந்த வாசகம் சமாதியிலே இப்பொழுது கூட பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நாள் மிக விசேஷமான நாளாக அன்னை என்பர்கள் பிரார்த்தனையிலே ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு. அம்பத்தூரிலே திருமதி காந்தம்மாள் அவர்கள் வீட்டிலே வருடந்தோறும் இந்த நாளில் புஷ்பாஞ்சலி பிரார்த்தனை நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்று காலை கூட அந்த பிரார்த்தனை கூட்டத்திலே பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூர்ந்து அவருடைய யோக தவ வலிமையினுடைய எல்லாவித அனைத்து செய்திகளையும் மக்களுக்கு சொல்லுகிற வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய யோகம், அதற்கு பின்னால் வந்த அன்னையினுடைய தொடர் முயற்சி, இதனுடைய பிரதிபலனாக இன்றைக்கு மக்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பற்றியெல்லாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். அந்த வகையிலே முதலாக இந்த அரவிந்தருடைய அந்த யோக முயற்சிக்கு நம்முடைய நன்றியை காணிக்கையாக அவருக்கு செலுத்திவிட்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். கண்டிப்பா சார். பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் நம்ம ஹிந்து கடவுள்களை பத்தி என்ன சார் சொல்லியிருக்காங்க? குறிப்பாக ஆசிரமத்தினுடைய வளர்ச்சி காலங்களிலே பணம் போதிய அளவுக்கு இல்லாமல் ஒரு தடுமாறும் நிலை வரும்பொழுது விநாயக பெருமான் அடிக்கடி அன்னையை வந்து சந்திப்பதுண்டு. அப்பொழுது மணக்குல விநாயகர் அன்னையிடம் கேட்கிறார், அன்னையே, நான் ஏதாவது உங்களோட ஆசிரம வேலைகளுக்கு பயன்பட முடியுமா என்று கேட்கிறார். அதற்கு அன்னை சொல்லுகிறார், நீங்கள்
பண வசதியை செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்ல உடனடியாக கணபதி வேண்டிய பணத்தை ஆசிரமத்திற்கு உதவி கொண்டு வர அவர் பணத்துக்கு அதிபதியும் என்று சொல்லுகிறார். கண்டிப்பா சார், இன்னும் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில உங்க கூட பேசுறதுக்காக லைன்ல ஒரு காலர் வெயிட் பண்றாங்க. வணக்கம், அன்னையின் தரிசனம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், அன்னையின் தரிசனம். வணக்கம்மா, என் பேரு பாலாஜி, நான் பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, ஐயா கிட்ட பேசணுங்களே? கண்டிப்பா பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்க கேள்வி என்ன சார்? என்னங்க உங்க கேள்வி என்ன சார்? எனக்கு வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதிகள் இல்ல. அன்னையிடம் சேர்ந்தாலும் எனக்கு பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் அன்னை பதில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு மனசுல கொஞ்சம் நிம்மதி தேவைப்படுது. அதுதான் ஐயா கிட்ட கேட்டுட்டு எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. அது ஐயா கிட்ட கேட்டோம்னா ரொம்ப எனக்கு திருப்தியா இருக்கும். ஓகே, வழிபாட்டு முறையில உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. வழிபாட்டு முறையில சில சந்தேகங்கள். ஓகே சார், நீங்க ஸ்ரீ அன்னையாடிகள் கிட்ட பேசுங்க. பெரம்பூர் பாலாஜி சார், சொல்லுங்க. ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கேன் ஐயா, அன்னையோட ஆசீர்வாதத்துல நானும் நல்லா இருக்கேன். கேள்வி சுருக்கமா? ஆமாங்க ஐயா, அன்னையோட இதுலதான் எனக்கு வேலையும் கிடைச்சது. நல்லாதாங்க ஐயா போயிட்டு இருந்தது. இப்ப எனக்கு சம்பளம் சரியா வர்றதில்ல. வர்ற சம்பளம் பத்தல. அதற்கு ஏதாச்சும் வழிகள்லாம் சொல்லுங்க. நான் ஒரு பிசிக்கலி சேலஞ்சு கை, என்னால நடக்க முடியாது. அதனால வீட்டுல இருந்தே வேலை செய்யற மாதிரி அன்னை எனக்கு கிரேஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப எனக்கு மனசுல சில கவலைகள் எல்லாம் இருக்கு. மனசுல நிம்மதி வரணும்னா என்ன பண்ணணும், அது மட்டும் சொல்லுங்க ஐயா. இந்த கேள்வி எல்லாருக்கும் பயன்படும். அன்னை சொல்லிருக்கிற முக்கியமான ஒரு உபதேசம், உலகத்திலேயே மிக சுலபமான வழி பணம் சம்பாதிப்பதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பணம் பல வகையில் 10 வழிகளில் வந்தடையக்கூடிய வாய்ப்பு மனிதனுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. பணம் தட்டுப்பாடு வந்திருக்குன்னா ஒன்று வீட்டில் சுத்தம் இருக்காது, அல்லது நம்ம வாழ்க்கையோட பழக்கங்களும் நம்முடைய முறைகளும் போதுமான பணத்தை சேகரிப்பதற்கான குணமாக இல்லாமல் அதை விரயம் பண்ணுவதற்கான நம்முடைய நடைமுறை இருப்பதால் இந்த தட்டுப்பாடு எழுகிறது. இதை எப்படி போக்க வேண்டும், அதை எப்படி பெருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு 20 ஆலோசனைகள் பின்னாடி சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்பாக, வாழ்க்கை என்றால் பிரச்சனை இருக்கும் என்பது ஒரு வழக்கம். இந்த பிரச்சனை என்பது மனதில் உள்ள விஷயம். மனம்தான் பிரச்சனையாக பார்க்கிறது. இந்த மனதை கடந்து விட்டால், மனதை தாண்டி நாம் அந்த பிரச்சனையை பார்த்தால், அது நமக்கு நம் குறையை சொல்லுகிற வாய்ப்பாக அது மாறுகிறது. அந்த வாய்ப்பை உணர்ந்து அந்த தவறையும் நம்முடைய செயலையும் மாற்றிக்கொண்டு விட்டால், அந்த பிரச்சனை மறைவதோடு அந்த வாய்ப்பு நமக்கு வரமாக மாறுகிறது. அப்படி கூர்மையாக ஆழ்ந்து அதை கவனிக்க தொடங்கினால், பிரச்சனை வருவதற்கு நாமே காரணம் என்கிற உண்மை புரிய வரும். மனதிலே சஞ்சலமும் குழப்பமும் பயமும் அமைதியின்மையும் பதட்டமும் நிம்மதி இல்லாத தூக்கமில்லாத ஒவ்வொரு நாளும் நரக வேதனையில் இருக்கிற லட்சக்கணக்கான கோடான கோடி மக்களுக்கு அன்னையினுடைய அருளாசி என்பது ஒரே வரிதான். அன்னையிடம் ஒப்படைத்து விட்டு அதை மறந்துவிட்டு இது அன்னை பார்த்து கொள்வார் என்று சொல்லி, அன்னையே, இந்த பிரச்சனையை வருவதற்கு நான் எந்த வகையில் காரணமானேன் தெரியவில்லை, இந்த காரணத்தை எனக்கு உணர்த்து, அதே சமயத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவித்து எனக்கு மேற்கொண்டு எனக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நீ அறிந்திருப்பாய், அதை கொடுப்பதற்கு நீ தயார் என்று தெரியும், நான் பெறுவதற்கு என்னிடம் என்ன தடை இருக்கிறது என்று கேட்டால் அன்னை அதை சூட்சமமாக உங்களுக்கு உணர்த்துவார். அதை புரிந்து கொண்டு மாற்றிக்கொண்டு அன்னையின் அருளை ஏற்க தயாராக இருந்தால் நாம் பெறுவதற்கு நம்முடைய பிறவி பத்தாது. அந்த வகையிலே நாம் அன்னையிடமிருந்து பெறுவதற்கு ஏராளம் இருக்கிறது. அன்னை காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் தடையாக இருக்கிற நம்முடைய மனம் தாழ்ந்த நிலையில், அறியாத நிலையில், அகந்தையோடு நம்முடைய வாழ்வு தாழ்ந்து அது வாழ்க்கையோட அடிமட்டத்தில் இருப்பதால் இது போன்ற அவதார புருஷர்களுடைய அருளை பெறுவதற்கு பெரிய தடையாக இருக்கிறது. அந்த தடையை உடைத்தெறியக்கூடிய சக்தி அன்னைக்கே இருக்கிறது. அதையும் அன்னையிடம் பிரார்த்தனையாக வைக்கலாம். மேற்கொண்ட எந்த நேயர்களுக்கு, எந்த ஒரு மக்களுக்கும் இந்த மனச்சுமைகளை போக்குவதற்கு உங்களிடம் உள்ள பழைய மூட்டைகளை இறக்கி வைத்துவிட்டு வெறுமனே நீங்கள் தூய மனதோடு அன்னையிடம் நீங்கள் சரணடைந்தால் நீங்கள் அதிர்ஷ்டத்திற்கு வாழ்க்கையின் உச்சிக்கு கொண்டு செல்ல
அன்னை தயாராக இருக்கிறார். எப்பொழுது வேண்டாமானாலும் நீங்கள் புதுச்சேரி ஆசிரமம் செல்லுங்கள் அல்லது சென்னை அன்னை ஆசிரமத்திற்கு வாருங்கள். உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து க்ஷண நேரத்தில் நீங்கள் பேரானந்தத்தை அனுபவிக்க நிச்சயமான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த கேள்விக்கு இந்த விடை போதும் என்று நினைத்து மகிழ்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் காலிங். கண்டிப்பா சார், நம்ம இந்த மணி எப்படி அதிகமா வரணுங்கிறத பத்தி ஒரு கேள்வியாவே கேட்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க மடக்குளம் விநாயகருக்கும் அன்னைக்கு அந்த பணம் கொடுக்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க நம்ம காலர் வரதுக்கு முன்னாடி. சோ நீங்க தொடர்ந்து சொன்னீங்கன்னா வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வகையில தொடர்ந்து கணபதியோட உதவி அடிக்கடி மதருக்கு செஞ்சிருந்தார். சத்தியஜீவிய சக்தி இந்த பூமிக்கு வந்தால்தான் மனித குலம் செழுமையடையணும்னு அன்னை விரும்பி சிவபெருமானையும் கிருஷ்ணரையும் அழைக்கிறாங்க. ஆசிரமத்துக்கு வந்திருந்த போது சிவபெருமான் கிட்ட அன்னை பேசுறாங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு, சத்தியலோக சக்தி பூமிக்கு இப்ப வர்றதுக்கு ஒரு ஏற்பு திறனே மக்கள்கிட்ட இல்லையே, அதனால அதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லி அவரு மறுத்துட்டு சென்றுடுறார். கிருஷ்ண பரமாத்மா மட்டும் என்ன சொல்றாருன்னா, அந்த சக்தி இறங்குவதற்கு என்ன ஏற்பாடோ அதை செய்யணும், அதுக்கு முன் நம்ம எல்லா உதவியும் செய்யலாம் அப்படின்னு கிருஷ்ணர் ஒத்துக்கிறார். அந்த வகையில் கிருஷ்ணருக்கு அந்த பகவான் அன்னை இவங்க 2 பேருக்குமே ஒரு முக்கியமான ஒரு அவதாரமாக அவங்க கருதுறாங்க. அதே மாதிரி அரவிந்தர் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு காளியோட சிலையிலிருந்து அந்த காளி வெளிவருவதை பார்க்கிறார். சிலையிலிருந்து வெளிவருவதை பார்க்கிறார். இந்த அனுபவம் ராமகிருஷ்ணருக்கும் உண்டு, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு உண்டு. இதுல விவேகானந்தரை பற்றி நம்ம சொல்லணும். ஏன்னா சிறையில அரவிந்தர் இருக்கும்போது விவேகானந்தர் தான் உபதேசமாவும் சொல்றாரு. அவரும் சமகாலத்துல அரவிந்தரோட வாழ்ந்தவர் தான். உதாரணமா பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணருடைய மனைவி சாரதா அம்மையும் அரவிந்தருடைய மனைவி மிராலினியும் தோழிகள். ராமகிருஷ்ணருக்கு பிறகு விவேகானந்தர் அவர் ஒரு நம்ம இந்திய தேசத்தோட பெருமையை அமெரிக்காவுக்கு கொண்டு செல்றதுக்காக அவர் அங்க போறார். அதே சமயத்துல காந்தியடிகள் ஆப்பிரிக்காவில் போய் அந்த அடிமைத்தனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் அங்க போறார். ராமகிருஷ்ணனுடைய வாழ்ந்த காலத்திலேயே இருந்ததுனால விவேகானந்தருடைய அந்த சொற்பொழிவை கேட்டு ஒரு நிவேதிதைன்னு ஒரு பெண்மணி அவரோடு விவேகானந்தருடைய மறைவுக்கு பிறகு பகவான் ஸ்ரீ அரவிந்தரோட நிவேதிதா அவங்க இவங்களோட சேர்ந்துடுறாரா, அரவிந்தர் கருத்தை ஏற்று அவர்களுக்கு உதவி செய்யறாங்க. அந்த வகையில அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அன்னையும் அரவிந்தரும் பாண்டிச்சேரியில் இருக்கிற சமயத்துல ஒரு ஆங்கில நாட்டை சார்ந்த ஒரு எழுத்தாளர், இந்தியா ஒரு பெரிய ஆன்மீக மகத்துவம் உள்ளதுன்னு சொல்றாங்களே, இதை தெரிஞ்சுக்கலாம்னு வர்றாரு. அவர் வரும்பொழுது நேரடியா என்ன பண்றாரு, காஞ்சி மகா பெரியவார பாக்குறாரு. அவர் பார்த்து என்ன சொல்றாரு, இந்து சமயத்தில் இருக்கிற நம்பிக்கைகள், இந்த ஆன்மீகத்தை பற்றிய பல கேள்விகள் இருக்கிறது, இதுக்கெல்லாம் நீங்க விடை சொல்ல முடியுமான்னு அவர் கேட்கிறார். அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, மகா பெரியவார் ஒரே வார்த்தை தான் சொல்றார், இதற்கெல்லாம் பதில் நீங்கள் பாண்டிச்சேரியில் ஸ்ரீ அரவிந்தரை சந்திங்கன்னு சொல்லிடுறாரு. ஒரே வார்த்தை தான். உடனடியாக அவர் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு பகவான் ஸ்ரீ அரவிந்தரை சந்திக்கிறார். சந்தித்து அவர் எழுதி வந்த கேள்வியெல்லாம் கேட்பதற்காக அவர் முயற்சிக்கும் பொழுதே மௌனம் சித்திக்கிறது. அந்த மௌனத்திலேயே அரவிந்தருடைய அந்த பார்வையிலிருந்து அந்த பதில்களை அவர் பெற்றுவிட்டு வெளியே சொல்கிறார், நான் கேள்வி கேட்பதற்கு முன் அனைத்து பதில்களையும் என்னுடைய அறிவுக்கு எட்டும்படி அரவிந்தருடைய சூட்சமத்திலே அந்த பார்வையின் வழியாக எனக்கு புரிய வைத்து விட்டார், எனக்கு எல்லா தெளிவும் பெற்றுவிட்டது, நான் நாடு திரும்புகிறேன்னு அவர் ஊருக்கு திரும்பிடுறார். அந்த அளவிற்கு அரவிந்தர் மீது மதிப்பு வைத்திருந்தார் மகா பெரியவர். அதே போன்று ரமண மகரிஷி கூட அரவிந்தர் மீது ஒரு பெரிய, ஏனென்றால் அந்த ஆசிரமத்தினுடைய ஒரு செயல், அந்த திட்டம், அந்த யோகத்தை பற்றியெல்லாம் ரமணர் மிக பெருமையாக சொல்லி இருக்கிறார். அதே சமயத்திலே ராம் சுரத்குமார் ஏற்றுக்கொண்டு விட்டார். அரவிந்தர் அன்னையை நேரடியாக பார்த்தார். அதே சமயத்திலே அன்னையை பால்கனிலிருந்து தரிசித்து விட்டு மீண்டும் அவர் நேரிலேயே அன்னையை பார்க்கும்பொழுது, நான் பெற்ற பேரு, எவ்வளவு பெரிய அருளை நான் இந்த உடல் முழுக்க பெற்றுவிட்டேன் என்று அரவிந்தர் அன்னை பற்றி மிக பெருமையாக சொல்லுகிறார். அப்படி பார்க்கிற பொழுது துர்க்கையை பற்றியும் அன்னை குறிப்பிடுகிறார். இந்த யுகத்திலே எங்கெல்லாம் தீயவை அசுர சக்திகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் காளியானவள் தோன்றி அந்த அதர்மத்தை அழிக்கக்கூடிய வாய்ப்பை அவள் எப்பொழுதும்
பயன்படுத்த தவறுவதில்லை என்று காளியை பற்றி குறிப்பிடுகிறார். இப்படி இந்து சமயத்திலே உதாரணமாக முருகப்பெருமானை எடுத்துக்கொண்டால் அன்னை என்ன சொல்கிறார், அவர் அசுரர்களை அழிக்கக்கூடியவர். அப்படி பிரம்மாவை பார்த்தால் அவர் கிரியேட்டிவாக இந்த உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடியவர்னு அன்னை குறிப்பிடுகிறார். அதே அப்படி பார்க்கிற போது ஆஞ்சநேயரை பற்றியும் சொல்கிறார், அவர் பக்திக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்று சொல்கிறார். இப்படி இந்து சமயத்தினுடைய எல்லா கடவுளின்பால் அன்னையும் அரவிந்தர் மிகுந்த மதிப்பு மரியாதையும் வைத்திருந்ததற்கு காரணம் இவர்கள் எல்லாம் இந்த மனித குலத்தினுடைய நம்பிக்கைக்குரிய தெய்வங்களாக இருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. அண்ட் சார் இப்ப நம்ம பிறந்த நாள் எல்லாருமே நம்ம பர்த்டே கொண்டாடுவோம். நம்ம புது ட்ரெஸ் வாங்கிப்போம், கோவில் போவோம், அந்த மாதிரி கொண்டாடுவோம். மதம் ஒத்தொத்தரோட பர்த்டேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அன்னை சொல்லியிருக்காங்க. சோ அதோட சிறப்பு என்ன சார்? அதுல என்ன விசேஷம்னா, நாம பிறவி எடுக்கும் பொழுதே இறைவனிடம் என்ன வரம் வேண்டும் என்று வாங்கித்தான் வரோம். அப்படி வரம் வாங்கி வந்துதான் இந்த வாழ்க்கையை தொடங்கி நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும் எங்கிருந்து வந்தோமோ அந்த பரம்பொருளோட தொடர்பு ஏற்படுற ஒரு அற்புதமான நாள் தான் தன்னுடைய பிறந்த நாள்னு மதர் சொல்றாங்க. ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் எல்லா மக்களுக்கும் அந்த ஆன்மா மேலிருந்து வரும், வந்து தன்னுடைய மூலப்பொருளான பரம்பொருளோட தொடர்பு கொண்டு அடுத்த பிறந்த நாள் வரைக்கும் எனக்கு என்ன வேண்டும், என்ன வரக்கூடாது, என்ன வேண்டாம், என்னவெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று பட்டியல் போட்டு தன்னுடைய கோரிக்கையை அது வைக்கிற நாள். அந்த அருமையான அந்த வாய்ப்பை, அந்த தொடர்பு உள்ள அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும்னு அன்னை சொல்றாங்க. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். இன்னும் பிறந்த நாளை பத்தி நீங்க இன்னும் நிறைய சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி லைன்ல ஒரு காலர் வெயிட் பண்றாங்க. வணக்கம் அன்னை தரிசனம். வணக்கம், நான் ரவி பேசுறேன், சென்னையில இருந்து. ஓகே ரவி, உங்க கேள்வி என்ன சார்? எனக்கு என்னுடைய மனைவிக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் தொழில வேலையில டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்றேன். அது ஒரு வருஷமா தள்ளி போயிருக்கு. என்ன தடை என்னன்னு தெரியல, எப்ப கிடைக்கும் என்ன. உங்க மனைவிக்கு கேன்சர், உங்களுக்கு வேலை தொடர்ந்து தள்ளிட்டு போயிட்டு இருக்கா? ஆமா, அவங்களுக்கு வேலை இல்ல, தொழில. ஓகே, அவங்களோட தொழில்ல. ஆமா, அவங்களோட டீச்சரா ஒர்க் பண்றாங்க. ஓகே, அது டிரான்ஸ்ஃபர் தள்ளி போயின்னு இருக்கு, ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கிடைக்கிற இடத்துல அது கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஓகே, நீங்க இடத்துல கிடைக்கணும்னு கண்டிப்பா நீங்க ஸ்ரீ அன்னை அடிகர் அவர்கள் கிட்ட பேசுங்க சார். அன்பருக்கு ஒரு வணக்கம். அதாவது டிரான்ஸ்பருங்கிறது நம்ம இடம் மாறுறதுங்கிறது வேலைக்கு சேரும் போதே நம்ம அந்த ஒப்புதலை கொடுக்கறோம். ஆனா இடம் மாறுதல் வேணும்னு கேட்கும்போது நம்ம விரும்புற இடம் வேணும்னு கேட்கறது அது சரியா ஆகாது. நாங்க விரும்புறோம்னா அங்கதான் அந்த வேகன்சி இருக்கு, அதனால அந்த இடத்துல வேணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். வேற எதுவும் இல்ல. ஒருத்தர் அங்க இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க, அதனால இன்னொருத்தர் ப்ரொமோஷன்ல போயிருந்தா அந்த வேகன்சி வேணும்ன்றதால கேட்கறோம். இது உங்க முயற்சி இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. உங்க முயற்சியை விட்டுட்டு அது வேறு தவறான வழியிலையும் நீங்க அந்த முயற்சியை செய்யக்கூடாது. இது அன்னையின் பால் இதை ஒப்படைச்சிட்டு இந்த இடமாற்றம் வேணும்னு அன்னை கிட்ட நாம உட்காரும் போது இந்த மாற்றம் நீ எங்க கொடுத்தாலும் அதை ஏற்கிறேன்னு சமர்ப்பணம் பண்ணணும். அதற்கு பின்னால இந்த செய்யற வேலையில அவங்க ஒன்னொன்னையும் முழுமையா அந்த நேரத்தை அலுவலகத்துல பயன்படுத்திட்டு நம்முடைய வேலையெல்லாம் சந்தோஷமாக அது இறைவனுடைய பணி போல செய்து அந்த இடத்துல கடமையும் மேலதிகாரியும் சக ஊழியர்கள்ட்டும் நல்ல இணக்கத்தோட அந்த பணியை நாம செய்து வரும் பொழுது அன்னை இடத்துல இந்த விஷயத்தை ஒப்படைச்சிட்டு எனக்கு ஒரு இடமாறுதல் வேணுங்கிற அப்ளிகேஷன் கொடுத்த பிறகு அன்னை இடத்துல எனக்கு இந்த மாறுதலை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இடமாற்றத்தை அளித்த அன்னைக்கு நன்றிங்கிற உணர்வை முன்கூட்டியே சொல்லிட்டே வந்தீங்கன்னா இந்த இடமாற்றம் நீங்க கேட்கிற இடத்துக்கு கிடைக்கும். ஆனா கோரிக்கையின் போது உங்கள் விருப்பப்படி நிறைவேறட்டும்னு அன்னைக்கிட்ட ஒப்படைச்சிடணும். இந்த இடமாற்றம்ங்கிறது கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு சாவித்திரியில் சில வரிகளும் இருக்கிறது. அந்த வரிகளை நாம நாள்தோறும் சொல்லி வந்தால் அன்னையினுடைய அருளும் சாவித்திரி மந்திர வரியும் சேர்ந்து அந்த இடமாற்றத்தை பெற்றுத்தரும். நம்முடைய வேலையில எந்த அளவுக்கு சரியா இருக்கிறோங்கிறது தான் இந்த அன்னையினுடைய கேள்விகள். வேலை என்பது நாம் வேலையாக செய்யாமல், அது கடமையாக செய்யாமல், அதை ஒரு தெய்வீகமான உணர்வோடு அந்த வேலை மூலம் நம் வாழ்க்கைக்கு ஒரு பலனை தரக்கூடிய ஒரு வரமாக அதை பார்த்து
நம் பணியை சரியாக செய்தால் இந்த பிரார்த்தனைக்கு அவசியம் இல்லாமல் கூட போகும். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். சோ நீங்க வந்து பிறந்த நாளை பத்தி அன்னை சொன்னது வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க சார். சோ தொடர்ந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பிறந்த நாளின் பொழுது நம்முடைய கோரிக்கைகள், நம்முடைய எண்ணங்கள், வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை அன்னைக்கு நம்ம அன்னையிடம் சமர்ப்பணம் பண்ணா அடுத்த பர்த்டேக்குள்ள நீங்க அதை பெற்றிட முடியும். உதாரணமா ஒரு வீடு வேணும், ஒரு நல்ல இடத்துல வேலை வேணும், ஒரு நல்ல அலைன்ஸ் எனக்கு அமையணும், இல்ல எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் நீங்க அன்னைக்கு எடுத்து வச்சீங்கன்னா அது உடனடியாக பரம்பூர்ல போய் ரீச் ஆயிடுது. அடுத்த பர்த்டேக்குள்ள அது முடிஞ்சிடும். அது நல்ல வாய்ப்பு, அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அன்னை சொல்றாங்க. குறிப்பா அது அன்னையுடைய சூழல்ல அந்த அவங்களுடைய திருவுருத்துக்கு முன்னாடி அந்த பிரார்த்தனை வச்சா ரொம்ப நல்லது. சார் எல்லாருக்குமே வாழ்க்கையில வந்து பணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். சோ வந்து இப்போ பணம் நமக்கு வந்து நிறைய வரணும் அப்படின்னா வந்து நம்ம அன்னைய வந்து வழிபடுறோம் இல்லையா, அந்த வழிபடுற முறையில வந்து எப்படி சார் வழிபடணும்? இப்போ பணம்ங்கிறது ஒரு டிவைன் சக்தி, டிவைன் ஃபோர்ஸ். அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. இப்ப இந்த மதிப்புள்ள ஒரு பொருள் நம்ம மதிப்புள்ளவங்களா நடந்துக்கும் போது அது நம்மளை தேடி வரும். இப்ப இந்த பணம் நம்மளை தேடி வரணும் அப்படின்னா அதுக்குரிய தகுதி நம்மிடம் இருக்கணும். அப்போ பணம் யாரை விரும்புகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. நாம பணத்தை விரும்புறோம், இந்த பணம் நம்மள விரும்பணும் இல்லையா? அதுக்கு ஒரு ஜீவன் இருக்கு. அது நம்மை தேடி வருவதற்கு நம்மிடம் இருக்க வேண்டிய குணாதிசயங்கள், உயர்ந்த பழக்க வழக்கங்கள், நம் வாழ்க்கையுடைய அட்மாஸ்பியர், இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்குது. பணம் என்பது நல்லவர்களை விரும்புவதில்லை. ஒரு ஆச்சரியமா இருக்கலாம், என்னங்க நல்லவர்களே விரும்பலன்னா அப்ப என்ன அது? நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டு நல்லவர்கள் நல்லவர்கள்னு ஒரு ஈகோ தான் இருக்குங்க. நல்லவர்கள்னா அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன், எனக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, போகும்போது நான் பணத்தை கொண்டுட்டா போறோம் அப்படின்னு பணத்தின் மீதான ஒரு நம்பிக்கைகள் அவங்களுக்கு ஒரு கம்மியா இருக்கும். பணம் என்பது இறைவனுடைய சக்தி. அது எவ்வளவு அதிகமாக நாம் சேமிக்கிறோமோ, அது எவ்வளவு தூரம் நம்மை வந்தடைகிறதோ, அது நம்முள்ள உள்ள ஆன்ம பலத்தை அது குறிக்கிறது. அது ஒரு அடையாளம். அது யாரிடம் பணம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் இறைவனுடைய சக்தி மிக அதிகமாக பெற்றவர்களுக்கான அடையாளம். உடனே கெட்டவங்கள நாம கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க கெட்டவன் சொன்னா கூட அவங்க கிட்ட ஒரு உயர்ந்த அம்சம் பணத்துக்குரியது அங்க இருக்கிறதுனாலதான் சேருது. நாம் அந்த பார்வையில பார்க்கும்போது பணம் நம்மிடமும் நிறைய சேரணும்னா அன்னை சில முறைகள் சொல்றாங்க. அந்த பட்டியலை நீங்க இப்ப குறிப்பெடுத்துக்கிட்டீங்கன்னா இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. 10 நாள்ல பணம் 10 வகையில வரலன்னா அதுக்கு அன்னையை நான் பொறுப்பேற்க சொல்றேன். உதாரணமா, நீங்க நாகலிங்க மலர்கள் அல்லது வெள்ளை சிவப்பு அல்லி மலர்கள், பூசணி பூக்களை நீங்க மதற்கு சமர்ப்பணம் பண்ணீங்கன்னா அபரிமிதமான பணம் வர்றதை பார்க்கலாம். 2வது, உங்கள் வீடு அல்லது 100% பளிங்கு போல சுத்தம் செய்து வைத்திருந்தால் அந்த சூழல் பணத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. வீட்டில் உள்ள எல்லா பாத்திரங்கள், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மிக்சி, கட்டல், பீரோ, சமையல் பாத்திரங்கள், எல்லா பொருள்களையும் தொடச்சி ஒரு அழகா அதை நேர்த்தியா நீங்க அடுக்கி வச்சுக்கிற பாங்கு இருக்கு இல்லையா, அந்த மெயின்டெனன்ஸ் ஒவ்வொரு முறையும் அந்த ஃபேன், டியூப்லைட் எல்லாம் ஒரு ஷெட்யூல் போட்டு அதை கிளீன் பண்ணி இதை வீட்டு தாய்மார்கள் செய்யணும். அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் வீட்டில் எல்லா வேலைகளும் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம படுக்கைக்கு போனா மகாலட்சுமியோட வாசம் நமக்கு கண்டிப்பா உண்டு. அடுத்தது மின்சாரம் சிக்கனமா பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. பட் நமக்கு மின்சாரமே 10 மணி நேரம் இல்லைன்னு நீங்க வருத்தப்படுறது அது வேற விஷயம். ஆனா தேவையில்லாமல் அதை அனாவசியமாக அதை யூஸ் பண்றதோ அல்லது தண்ணிய விரயம் பண்றதோ, செல்போன்ல மணிக்கணக்கில் பேசுறதோ, இதையெல்லாம் விரயம் செய்யறவங்களுக்கு அந்த லட்சுமி கடாட்சங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். 2வது, 95% நம்ம சத்தமா பேசுறத, கத்தி பேசுறத குறைக்கணும். நம்ம பேசுறது கேட்கறவங்களுக்கு மட்டும் கேட்கறதுன்னா அந்த இடத்துல அமங்கலம் இல்லை. ஒரு சத்தம் இல்லாத வீட்டுல சுமூகம் இருக்கு. சுமூகம் இருந்தால சுபிட்சம் வருதுன்னு அன்னை சொல்றாங்க. அடுத்தபடியாக 100 ரூபாய் யாருக்காவது கடன் பட்டிருந்தா கூட அதை திரும்ப ஒப்படைச்சிடணும். மறந்து கூட விட்டுறக்கூடாது. நாம யாரிடமாவது கொடுத்திருந்தா கூட திரும்ப வாங்கிடணும். இது எங்க அக்காவாச்சே மாமாவாச்சே நான் எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சீங்கன்னா, உங்க கௌரவத்திற்காக பணத்தை வசூலிக்க நீங்கள் யோசித்தால்
பணம் உங்களை விரும்பாது. உங்களிடமிருந்து விலகுவதற்கு நம்ம வாய்ப்பை ஏற்படுத்திடுறோம். அதே மாதிரி பணத்தை வந்து கொடுக்கறோம்னா யாருக்கு கொடுக்கறோம், அதுக்கு என்ன முறையோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து கொடுத்துட்டு திரும்பி தரலன்னு வருத்தப்படுறது உண்டு நிறைய பேர். பணம் கொடுக்க கூடாது, கொடுத்தா அதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறை கூட நாம வந்து பெருமைக்கு கொடுத்துட்டு அதை வாங்க முடியாம அவசரப்படுறவங்க நிறைய இருக்காங்க. அதை வர்றதுக்கு, அதை வரவழைக்கிறதுக்கு சாவித்திரியில சில வரிகள் இருக்கு. அதை படித்தா அந்த பணம் ரிட்டர்ன் ஆயிடும். பணத்துக்கு ஒரு மரியாதையை நம்ம கொடுக்கணும். அதை பர்ஸ்ல எப்படி வச்சிருக்கிறோம், அது வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்லாம் இருக்கு. இன்னும் மீறி நான் சொல்றேன். கண்டிப்பா சார், இன்னும் தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சி அன்னையின் தரிசனம்ல ஒரு ஷார்ட் பிரேக். ಶ್ರೀಶಂಕರ ವಾಹಿನಿ ವಿಶ್ವ ಪ್ರಳಯ ಶಾಂತಿಗಾಗಿ ಏಕಾದಶ ಕೋಟಿ ವಿಷ್ಣುನಾಮ ಜಪಯಜ್ಞವನ್ನು ವಿಶಿಷ್ಟವಾಗಿ ಆಯೋಜಿಸಿದೆ. ಶಾಂತಾಧಾರಂ ಭುಜಗಶಯನಂ ಪದ್ಮನಾಭಂ ಸುರೇಶಂ ವಿಶ್ವಾಧಾರಂ ಗಗನ ಸದೃಶಂ ಮೇಘವರ್ಣಂ. ಶಕ್ತಿಪೂರ್ಣ ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮದ ನಿರಂತರ ಪಾರಾಯಣದಿಂದ ಜಗದ್ರಕ್ಷಕನ ಅನುಗ್ರಹ ಪ್ರಾಪ್ತವಾಗಿ ವಿಶ್ವಶಾಂತಿ ಏರ್ಪಡುತ್ತದೆಂಬುದು ಅನಾದಿ ಕಾಲದಿಂದಲೂ ನಿರೂಪಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ಡಿಸೆಂಬರ್ 16ರ ಭಾನುವಾರ ಬೆಂಗಳೂರು, ಚೆನ್ನೈ ಸೇರಿದಂತೆ ವಿವಿಧೆಡೆಗಳಲ್ಲಿ ಏಕಾದಶ ಕೋಟಿ ವಿಷ್ಣು ನಾಮ ಜಪಯಜ್ಞವನ್ನು ಆಯೋಜಿಸಿದೆ. ಮಲ್ಲೇಶ್ವರಂ ಆಟದ ಮೈದಾನ, ಬೆಂಗಳೂರು. ಜಯಗೋಪಾಲ್ ಗರೋಡಿಯಾ ಹಿಂದೂ ವಿದ್ಯಾಲಯ, ಮೆಟ್ರಿಕ್ಯುಲೇಷನ್ ಹೈಯರ್ ಸೆಕೆಂಡರಿ ಸ್ಕೂಲ್, ವೆಸ್ಟ್ ಮಾಂಬಲಂ, ಚೆನ್ನೈ 33. ಹಾಗೂ ದಕ್ಷಿಣ ಭಾರತದ ಎಲ್ಲ ಪ್ರಮುಖ ನಗರಗಳಲ್ಲಿ. ಬನ್ನಿ, ಎಲ್ಲರೂ ಈ ಮಹತ್ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಒಂದಾಗೋಣ. ವ್ಯಾಸಾಯ ವಿಷ್ಣು ರೂಪಾಯ ವ್ಯಾಸ ರೂಪಾಯ ವಿಷ್ಣವೇ ನಮೋ ವೈ ಬ್ರಹ್ಮ ನಿಧಯೇ ವಾಸಿಷ್ಠಾಯ ನಮೋ ನಮಃ. Sri Shankara TV is proud to launch Sri Shankara Matrimony. Call 080-43000099 or log on to www.srishankaramatrimony.com. Ananya Shelters Nana Nani Homes presents Bhajan Samrat. அன்னையின் தரிசனம் ஆஃப்டர் த பிரேக். சார், நீங்க வந்து இந்த பணம் வரதுக்காக சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, நம்ம பிரேக்குக்கு முன்னாடி. தொடர்ந்து அந்த மற்ற பாயிண்ட்ஸும் சொல்லிங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது பெருமைக்காக செலவு செய்யற பழக்கம் இருந்ததுன்னா அதை தவிர்க்கணும். நம்ம நேரத்தை வந்து விரயம் பண்ணக்கூடாது, ஒரு நிமிஷம் ஆனாலும் கூட. அது வந்து பணம் வந்து நம்மளை தேடி வரத்துக்கு ஒரு தடை ஏற்படுத்திடும். எனர்ஜிங்கிறது நிறைய நம்ம சேமிக்கணுமே தவிர நிறைய குறை சொல்றதோ, பொய் சொல்றதோ, எரிச்சல் அடைகிறதோ, கோபப்படுறது, இதுக்கெல்லாம் வந்து எனர்ஜி எடுத்துட்டு போயிடும். எனர்ஜி குறைய குறைய நமக்கு பணம்ங்கிற ஆற்றலை நம்ம உள்ள கொண்டு வரத்துக்கு அது பத்தாது. அந்த எனர்ஜி விரயமாகக்கூடிய மன சோர்வடையக்கூடிய ஆட்களெல்லாம் நம்ம தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி நிறைய அவசரப்பட்டு எதையாவது பொருளை வாங்கி
அப்புறம் யூஸ் ஆகாமல் தூக்கி மூட்டை கட்டி அந்த பணத்தை விரயம் பண்ணுறது. ஆஃபீஸ் டைமை வந்து கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும். அதை வந்து இடையில பிரேக் பண்ணி ஓப்பி அடிக்கக்கூடாது. அதே மாதிரி வீட்டு வேலைகள்லாம் பட்டியல் போட்டு ஒன்று விடாமல் செஞ்சு முடிக்கணும். அங்கே அந்த பெர்ஃபெக்ஷன் முக்கியம். வரவு செலவு கணக்கு எழுதுறவங்களுக்கு அந்த பணத்தட்டுப்பாடு வராது. நம்ம வாக்கு தவறி இருப்போம் நிறைய இடங்கள்ல. அது இப்போ கூட நம்ம அதை சரி பண்ணணும். சொன்ன சொல்ல வந்து தவறாமல் இருக்கிறவங்க கிட்ட பணம் சேரும். எந்த பொருள் பழுதானாலும் உடனே சரி செஞ்சீங்கன்னா அந்த பொருள்கள் வந்து சந்தோஷப்படுறதுனால அது பணத்தை கொண்டு வருது. யாரிடமெல்லாம் கடின உழைப்பு இருக்கிறதோ, யாரிடமெல்லாம் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கிறதோ, யாரிடெல்லாம் சத்தியமும் உண்மையும் இருக்கிறதோ அவங்களுக்கு பண வரவு பெருகிக்கிட்டே இருக்கும்.